எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மாந்தி பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாந்தி சார்ந்து நிறைய பதிவு நான் போடல. மாந்தி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். என்னுடைய எல்லா பிளேலிஸ்ட்லையும் எல்லா ஜோதிட முறைகளையும் சொல்லியிருக்கேன். எதையுமே யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், பிரசனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ மாந்தி சார்ந்த தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாந்தி அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சேதாரத்தை சொல்லுதுங்க. அவ்வளோதான் லாஜிக்கு. ஒரு பாதிப்பை சொல்லுது மாந்தி. அது எங்கே இருக்கோ அதில் பாதிப்பை கொடுக்குது. உதாரணத்துக்கு ராசியில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம், விருச்சிக ராசியில் மாந்தி இருக்குது அப்படின்னா, விருச்சிக ராசி குறிக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, குளம், குட்டை, கிணறு. அதுக்கப்புறம் அது குறிக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா தேள், விச ஜந்துக்கள் எல்லாமே விருச்சிகம்தான். பாம்பு, தேள், பூரான், இது ஃபுல்லாக வந்து விருச்சிகம் தான். அப்போ யாருக்கெல்லாம் விருச்சிகத்தில் மாந்தி இருக்குதோ, ராசி சார்ந்த மாந்தியை பற்றி பேசுகிறோம். யாருக்கெல்லாம் விருச்சிகத்தில் மாந்தி இருக்குதோ அவங்களுக்கு விஷ ஜந்துக்கள் கடிக்கும், ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து குளம், குட்டை, கிணறு சார்ந்த பகுதிகளுக்கு அவங்க போகிறது வந்து தவிர்த்துக்கணும் அல்லது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க. இதை வந்து நடைமுறையில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து இவங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டு. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, விருச்சிகத்தில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பை அது சொல்லுது. உதாரணத்துக்கு சிலருக்கு வந்து நீச்சல் வராது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். விருச்சிகத்தில் மாந்தி இருக்கவங்களுக்கு நீச்சல் வராதுன்னு கூட சொல்லலாம். அல்லது அந்த நீரில் வந்து ஏதோ ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மாந்தி எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசி சார்ந்த காரக விஷயங்கள், இடங்களில் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க சிறப்பு. போனீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். விருச்சிகம் அப்படிங்கிறது கருப்பை. அப்போ கருப்பை சார்ந்த பாதிப்பு இருக்குதுங்க. யாருக்கு வந்து மாந்தி விருச்சிகத்தில் இருக்கோ கருப்பை எடுத்திருப்பாங்க அல்லது கருப்பை சார்ந்த பாதிப்பு வந்து இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ராசி சார்ந்த மாந்தி. கிரகம் சார்ந்த மாந்தி, ஒரு கிரகத்தோட மாந்தி சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாயோட மாந்தி சேர்ந்துருக்கு அப்படின்னா இவருக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, வாகனம் சார்ந்த விபத்து ஏற்படலாம். பூமியில் புதைந்த பிணத்தை பற்றி சொல்லுது. சகோதரனுக்கு கண்டத்தை பற்றி சொல்லுது. அப்போ கிரகத்தோட மாந்தி சேரும்போது இது சார்ந்த விஷயங்களில் கண்டம் வரும். அந்த காரத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு கண்டம் வரும்னு சொல்லலாம். செவ்வாய்ங்கிறது வாகனம்ங்கிறனால வாகன விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரனுக்கு கண்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லா கிரகத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். பாவக மாந்தி அப்படிங்கிறது வந்து 4ஆம் பாவத்தில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது 4ஆம் அதிபதியோட மாந்தி இருக்குது. இரண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 4ங்கிறது என்ன, சொத்து. 4ங்கிறது என்ன, இருதயம். 4ங்கிறது என்ன, காரு. அப்போ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாந்திங்கிற உயிர் சார்ந்த விஷயத்துக்கு தான் அதிக பாதிப்பு கொடுக்குது, பொருளாதாரத்தை விட. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, 4ல் மாந்தி இருந்தால் தந்தைக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 4ஆம் இடம்ங்கிறது தாய் தானையா, நீ என்னையா தந்தைக்கு கண்டம்னு புதுசாக ஒரு ரீல் விடுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக ஜோதிட முறை வந்து தெளிவாக கற்றுக்கணும்னு சொல்கிறது. எதுவுமே தெரியாமல் 4ல் மாந்தி இருக்குது தாய்க்கு கண்டம்னு சொல்லுவான். எல்லா ஜோதிடர்களும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. 4 மாந்தியா தாய்க்கு கண்டம் அப்படிலாம் கிடையாதுங்க. 4ல் மாந்தி இருந்தால் தந்தைக்கு தான் கண்டம். ஏன், 4ஆம் இடங்கிறது 9ஆம் இடங்கிறது யாருங்க, தந்தை. 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தான் 4ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தான் 4ஆம் இடம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 9ங்கிறது தந்தை, தந்தையினுடைய ஆயுள் தான் 4ஆம் இடம். அப்போ 4ல் மாந்தி இருந்தால் தந்தைக்கு கண்டம் வரும் சொல்லுங்க, தாய்க்கு கண்டம் வரும் சொல்லக்கூடாது. அப்போ 4ல் மாந்தி இருந்தால் நிச்சயமாக கண்டம் வருமா அப்படின்னா வராது. அதுக்கு விதிவிலக்குகள் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து 4ஆம் இடங்கிறது இருதயத்தை குறிக்கிறது. இருதயத்தில் பாதிப்பு வரும், அது மூலிமா மரணம் சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது பாவக ரீதியான மாந்தி. நட்சத்திர ரீதியான மாந்தியை பார்ப்போம். மாந்தி வந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், செய்வினை பயம் இருக்கும். யாராவது செய்வினை வச்சுட்டாங்களா, அது மூலிமா நமக்கு பாதிப்பு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து வாழக்கூடிய சுபாவம் இருக்கும். அடுத்து தாத்தா வழியில் மரணம் சம்பவிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாத்தா வழியில் யாராவது துர்மரணத்தில் இறந்துருப்பாங்க, ரயில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் விஷம் குடிச்சு இறந்துருப்பாங்க, தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க, குதிச்சு இறந்துருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க. இது சார்ந்த விஷயங்கள் தாத்தா வழியில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். போதையினால் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 4 விஷயம் சொல்லியிருக்கேன். ராசியில் மாந்தி, கிரகத்துடன் மாந்தி, பாவக மாந்தி,
நட்சத்திர மாந்தி 4 விஷயங்களையும் கவனிக்கணும். இதை டைரெக்டாக பார்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதையுமே டைரெக்டாக பார்த்து பலன் சொல்லாதீங்க. இங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, யூடியூப் சேனலில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. செவ்வாய் மாந்தி பார்த்தோன்னே பலன் சொல்கிறாங்க. அப்படிலாம் அது நடக்காதுங்க. செவ்வாய் மாந்தினா அந்த சகோதரனுக்கு விபத்து நடக்குமா அப்படின்னா நடக்காது. அதுக்கு விதிவிலக்கல் இருக்குது. எப்படி அப்படிங்கிறது தான் இந்த உதாரண ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகம் வந்து கடக லக்னம், 4ல் சூரியன். ஓகேயா? அப்போ சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஆயுள் ஸ்தானத்தோடு கனெக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த மாந்தி வந்து மரணத்தை செய்யும். இதான் அதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்போ லக்னத்துக்கு 4ல் சூரியன் இருக்கா, அப்போ சூரியன் அப்படிங்கிறது யார்? தந்தை காரகன். தந்தைனா சூரியன். அந்த சூரியன் 4ல் இருக்கும்போது, 4ங்கிறது தந்தையினுடைய ஆயுள். ஏன் தந்தையினுடைய ஆயுள்? அதாவது 9ஆம் இடம்ங்கிறது தந்தை. பாவகத்தில் 9ஆம் இடம் தந்தை. அந்த 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தான் 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் தான் தந்தையினுடைய ஆயுள் ஸ்தானம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா 8 மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. 4ங்கிறது தந்தையினுடைய ஆயுள் ஸ்தானம். அதில் தந்தைக்காரகன் சூரியன் சம்மந்தப்பட்டு மாந்தி வந்து சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிற பட்சத்தில் மட்டுமே மரணம் நிகழும். மாந்தி வந்து சூரிய நட்சத்திரத்தில் இருக்குது, மரணம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்போ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. இப்போ மாந்தியினுடைய சுவாரஸ்ய தகவலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, கண்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கண்டம் கிடையாது. அந்த கிரக நிலவரத்தை கவனிக்கணும். இப்போ சூரியன் வந்து 4ல் சம்மந்தப்படலை அப்படின்னா தந்தைக்கு கண்டம் கிடையாதுங்க, இறக்க மாட்டாருங்க. ஆனால் இழப்பை சந்திக்கும். அதாவது இந்த சூரியன் வந்து எந்த ராசியில் இருக்கோ அது சார்ந்த விஷயத்தில் இழப்பை சந்திப்பார், வலிகளை சந்திப்பார். ஆனால் இறக்க மாட்டார். எப்போ இறப்பார் அப்படின்னா தந்தைக்காரகன் தந்தை ஆயுள் ஸ்தானத்தில் சம்மந்தப்படும் போது, அதில் மாந்தி நட்சத்திரம் நிற்கும் போது தான், மாந்தி அந்த நட்சத்திரம் நிற்கும் போது தான் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இதில் வந்து துலாம் லக்னம், இதில் அனுச நட்சத்திரம், அதாவது சனியினுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருக்குது. கரெக்டாக? சனியினுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருக்குது. இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, சனி சார்ந்த பாதிப்பு இருக்குது, அதில் வந்து பிரச்சனை வரும், சித்தப்பாவுக்கு வந்து சித்தப்பா வழியில் யாருன்னா மரணிச்சிருப்பாங்க நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது தவறானது. டைரெக்டாக பார்த்த உடனே டக்குன்னு அந்த நட்சத்திரத்தில் இருக்கா அவங்க போய் சேர்ந்துருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பலன் தப்பாக வருதுங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்படி வருது அப்படின்னா, சனிங்கிறது எந்த அதிபதி ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? சனிங்கிறது டைரெக்டாக பார்த்தா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி. ஓகேயா? ஆனால் இதில் சூட்சுமம் ஒளிஞ்சிருக்குதுங்க. என்ன சூட்சுமம் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யார்? புதன். மிதுனம் வரும். துலாம் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி புதன். அப்போ புதன்னா யார்? தந்தைக்காரகன். இந்த பாவகம் வந்து தந்தைக்குரிய பாவகம். புதன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கிறது. ஏன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறது தந்தை. அப்போ அந்த புதன் தான் தந்தைக்காரகனாக இங்கே வருது. அப்போ அதுக்கு 8ஆம் இடம் பாருங்கள். அதுக்கு 8ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியாக வரும். அதாவது வந்து புதன் 9ஆம் அதிபதி, அதுக்கு 8ஆம் இடம்ங்கிறது சனியினுடைய வீடாக வரும். அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்தோட நட்சத்திரத்தில் மாந்தி சம்மந்தப்படும் போது தந்தைக்கு கண்டம் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, இந்த 9ஆம் அதிபதி இந்த 4ஆம் அதிபதி சாரத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே வரும். இன்னொருத்தர சொல்கிறேன், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது தந்தை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த 9ஆம் அதிபதிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான் லக்னத்துக்கு 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னாலே அது நம்ம என்ன சொல்கிறோம், தந்தைக்குரிய ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறோம். இப்போ இந்த 4ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் மாந்தி இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து தந்தைக்கு கண்டத்தை கொடுத்துருமா அப்படின்னா கொடுக்காது. இந்த தந்தைக்குரிய கிரகம் புதன் வந்து அதுவும் சனி நட்சத்திரத்தில் இருக்கணும், மாந்தியும் சனி நட்சத்திரத்தில் இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு தந்தைக்கு கண்டம் சம்பவிக்கும். அந்த 4ஆம் இடத்தோட நட்சத்திரத்தோடையோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும் 9ஆம் அதிபதி அல்லது சூரியன் தொடர்பு கொண்டு, அதோடு அந்த நட்சத்திரத்தோட மாந்தி தொடர்பு கொண்டால் மட்டும்தான் கண்டம் வரும். நீங்கள் இஷ்டத்துக்கு மாந்தி வந்து இந்த இதில் இருக்குது கண்டம் வந்துருச்சுன்னு நீங்கள் உளறிட்டு இருக்கீங்க. இதுக்கு கிளாஸ் வேறு. அந்த கிளாஸ் எடுக்கிறேன், இந்த கிளாஸ் எடுக்கிறேன், எல்லாரையும் காப்பாற்றுறேன், உயர்நிலை ஜோதிடம் நல்லா பேசுகிறீங்க. ஆனால் நடைமுறையில் எதுவும் ஒத்து வரலன்ற நான் ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் படிச்சுட்டு பலன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அடுத்து 3வது ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். தந்தையினுடைய ஆயுளுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குங்க. இது 2 மெத்தட். ஒன்று வந்து சூரியன் வந்து 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டா தந்தையினுடைய ஆயுள், 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டா தந்தையினுடைய ஆயுள். இன்னொரு வகையிலையும் தொடர்பு கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னா, தாய் அப்படிங்கிறது 4ஆம் இடமா, லக்னத்துக்கு 4ஆம் இடங்கிறது தாயா, அப்போ உங்கள் அப்பா அப்படிங்கிறது தாயினுடைய கணவர் தானே அப்பா. அப்போ தாய் அப்படிங்கிறது 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடம். புரியுதா உங்களுக்கு? தாய் அப்படிங்கிறது 4ஆம் இடம், உங்கள் அப்பாங்கிறது தாயினுடைய கணவர் தானே,
அப்போ 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது 10ஆம் இடமாக வரும். அப்போ இங்கே 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். 10ஆம் அதிபதி சந்திரன். ஓகேயா? இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தாலும் அது 8ஓட, அதாவது அந்த ஆயுள் ஸ்தானத்தோட மாந்தி தொடர்பு கொள்ளணும். அப்போ சந்திரனுக்கு ஆயுள் ஸ்தானம் என்ன? 5வது வீடாக வரும். அதாவது 9ஆம் வீட்டுக்கு ஆயுள் ஸ்தானங்கிறது 4வது வீடாக வரும் 9ஆம் அதிபதிக்கு. இப்போ வேறு வகையில் பார்க்கும்போது லக்னத்துக்கு 4ஆம் இடங்கிறது தாய். அப்போ தாய்க்கு கணவர் தானே உங்கள் அப்பா. அப்போ தாய்க்கு 7ஆம் இடங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்கிறது 5ஆம் பாவகமாக வரும். அப்போ இந்த 10ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தில் மாந்தி தொடர்பு கொண்டாலும் தந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். அப்போ 3 மெத்தடில் வந்து நம்ம பார்க்கணும். சூரியனை வச்சு பார்க்கணும், 9ஆம் அதிபதியை வச்சு பார்க்கணும், 10ஆம் அதிபதியை வச்சு பார்க்கணும். ஏன் 10ஆம் அதிபதி? தாயினுடைய கணவர் தான் உங்கள் அப்பா. அப்போ இப்படிலாம் பார்த்து அந்த கிரகம் வந்து இந்த 4ஆம் இடத்தோடைய 5ஆம் இடத்தோடைய கனெக்டிவிட்டி வரணும். அப்போ மாந்தி வந்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது மட்டும்தான் கண்டத்தை செய்யும். மற்ற நேரத்தில் இழப்புகளை தான் செய்யும், கண்டத்தை செய்யாது. இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்தளவுக்கு டெப்த்தாக வந்து யாரும் பார்க்கலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ மாந்தியை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி யாருமே சொல்லலைங்க, நான் தான் இந்த மாதிரி தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். இது பெருமை கிடையாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவன் திமிரா பேசுகிறான், இவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யார் சொல்லியிருக்கா? காமிங்க. இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி மாந்தியை வந்து பாதிப்பு தரும் அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. டைரெக்டாக மாந்தியை வந்து ஒரு நட்சத்திரத்துலேருந்து அது பாதிப்பை கொடுத்துருன்னு உளறிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் அது பாதிப்பை கொடுக்கல. நீங்கள் நடைமுறையில் செக் பண்ணி பார்த்தா தான் அதெல்லாம் தெரியும். அப்போ உங்களுக்கு மாந்தி சார்ந்த வகுப்பு எதுவும் எடுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஒரு 2-3 வீக்ஸில் வந்து ஒரு நாள் வகுப்பு வந்து மாந்திக்காக எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் எடுக்கிறேன். விருப்பம் இல்லாதவங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நானும் கிளாஸ் எடுக்கலை. நன்றி, வணக்கம்.